நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம்? மகிஷாசூரன் ஒரு பயங்கரமான அரக்கனை கொல்ல பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மனை உருவாக்குனாங்க. துர்க்கை 9 நாள் கடும் போர் புரிஞ்சு அந்த அரக்கனை அழிச்சதுதான் நவராத்திரின்னு வந்துச்சு. அந்த வெற்றிக்காக தான் 10வது நாள் விஜயதசமியை கொண்டாடுறோம். இந்த பண்டிகை நிறைய விதமான சந்தோஷங்களை நமக்கு கொடுக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஒரு நாளும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ட்ரெஸ் பண்றதுனால, தாண்டியாலாம் ஆடுறதுனால நம்ம மென்டல் ஹெல்த் அண்ட் எனர்ஜி சூப்பரா இருக்கும். மகாராஷ்டிரா, குஜராத்லலாம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் ரொம்பவே ஃபேமஸ். பெங்கால்ல துர்கா பூஜையை பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல சொல்லப்படுற மந்திரங்கள், பஜனைகள் இது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுத்து நம்மள சந்தோஷமா வச்சுக்க உதவி செய்யும். நம்ம தமிழ்நாட்டுல அழகழகான கொலு பொம்மைகள் வைப்போம். இது நிறைய புராண கதைகளை தெரிஞ்சுக்கவும், சோஷியல் கேதரிங்ஸ் மூலமா மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். ராமாயணம், மகாபாரதம் காலத்துல இருந்தே நவராத்திரியை கொண்டாடிட்டு வரணும்னு சொல்றாங்க. இந்த நவராத்திரியில நமக்குள்ளேயே இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் அழிச்சு சந்தோஷமா நம்மளால முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் செய்யலாம். அப்புறம் ஒரு சீக்ரெட், அஸ்ஸாம்ல இருக்கிற காமக்கையா டெம்பிள்ல ஏதோ ரகசியமான தாந்திரிக முறைகள் எல்லாம் நவராத்திரி பூஜை பண்ணுவாங்களாம். அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாப்பி நவராத்திரி.